ஹலோ மக்களே! இன்னைக்கு பிக் பாஸ் எபிசோட்ல ஸ்டார்ட்டிங்லயே வெள்ளிக்கிழமை நிகழ்வுகள் காட்டுவாங்க தெரியுமா? அதான் காட்டுனாங்க. யார் யாருக்கெல்லாம் சுகர் வேணுமோ அவங்க எல்லாருமே நைட்டே டீ கப்ல சுகர் போட்டு வச்சுக்கிட்டாங்க. அதனால இனிப்புக்கு எறும்போ, கரப்பான்பூச்சி ஏதாச்சும் ஒண்ணு மேல ஊறி இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி ஊறிட்டு இருந்துச்சு போல. விசித்ரா வந்ததே இந்த சுகர் எடுத்து கீழ கொட்டிட்டாங்க. ஆனா தினேஷ் கிட்ட கேட்கும்போது தினேஷ் என்ன சொல்றாருன்னா, அது கரப்பான்பூச்சி கிடையாது. அது ஒரு எறும்பு தான் சொல்றாரு. ஆக மொத்தத்துல அது எறும்பா கரப்பான்பூச்சியான்னு சொல்லிட்டு தினேஷ்க்கும் விசித்ராவுக்கும் பெரிய லெவல்ல சண்டை ஏற்பட்டுச்சு. சிறிய புறாவுக்கு போரா பெரிய அக்க போராக அல்லவா இருக்கின்றது. யாரு வந்து கேட்டாலும் விசித்ராமா சர்க்கரையில கரப்பாம்பூச்சி எரிச்சதான் எடுத்து நான் வெளியே கொட்டிட்டுன்னு சொல்றாங்க. அதுக்கு தினேஷ் அங்கிருந்து கரப்பாம்பூச்சி இல்ல பெரிய எறும்புதான் சொல்லிட்டு இருக்கிறோம். இதேதான் எல்லா ஹவுஸ்மேட்ஸையும் மாத்தி சொல்லிட்டே இருந்தாங்க. மறுபடியும் முதல்ல இருந்தா அதுக்கப்புறம் ஆஸ் அ கேப்டனா மணி உள்ள வந்து விசித்ராட்டி தினேஷ் கிட்டயும் பேசி இந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ண ட்ரை பண்ணாரு. அவங்க ரெண்டு பேரும் சண்டை கட்டிக்கல. ஆனா அவங்க ரெண்டுக்குள்ள ப்ராப்ளம் மட்டும் முடியல. அங்க அப்படியே கட் பண்ணா ஈவினிங்ல முட்டை பாயில் பண்ணிருப்பாங்க போல. அந்த முட்டையில இருக்கக்கூடிய ஓட ரிமூவ் பண்றதுக்கு விசித்ரா வெஜிடேரியன் காட்டி ஹவுஸ்மேட்ஸ் யாராச்சும் ஒருத்தவங்களை கூப்பிட்டு ஓட உரிக்க சொன்னாங்க. அங்க பக்கத்திலேயே கூல் சுரேஷ் படுத்துட்டு இருந்தாரு. கூல் சுரேஷ் கூப்பிடும் போது நான்லாம் மாட்டேன், நான் மட்டும் தான் வீட்டுல இருக்கிறேன், வேற யாருமே இங்க இல்லையா, வேற யாராச்சும் கூப்பிட்டு உரிங்கன்னு சொல்லிட்டாரு. அப்படியே ஒரு பேசுறதுக்கு சண்டை ஏற்பட்டுருச்சு. உடனே விசித்ராமா நீங்களும் தினேஷ் ரொம்பவே டார்கெட் பண்றீங்க, ரொம்பவே டார்ச்சர் பண்றீங்கன்னு சொல்லி எல்லாம் பேசிட்டு இருந்தாங்க. இந்த சண்டைக்கும் தினேஷ்க்கும் சம்பந்தமே இல்லை. ஆனா விசித்ராமா தினேஷையும் இன்வால்வ் பண்ணங்காட்டி தினேஷ் உள்ள போந்து இப்போ உங்களுக்கு யார் கூட பிரச்சனையோ அவங்கள மட்டும் பாயிண்ட் பண்ணுங்க, சும்மா என்னை சேர்த்து எல்லாத்துக்கும் பாயிண்ட் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு இருந்தாரு. ஆக மொத்தத்துல விசித்ராமாக்கு ஸ்கிரீன் டைம் வேணும் அண்ட் நான் பண்ண தப்புலன்னு சொல்லி ப்ரூவ் பண்ணணும். அதுக்காக தினேஷையும் குளிச்சு சண்டை கட்டணும் மட்டும் எனக்கு தெரிஞ்சுச்சு. அதுக்கப்புறம் கமல் சார் வந்தாரு. பூர்ணிமா ஒரு வார்த்தை சொன்னதுக்காக பூர்ணிமா வச்சு செஞ்சாரு. அந்த ஒருத்தங்க எலிமினேட்டும் ஆயிட்டாங்க. அது எல்லாமே யாரு என்னங்கிறது அடுத்த வீடியோல நம்ம பார்க்கலாம். ஸோ நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.